கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களின் வரிசையில் நாம் இன்று காணப்போவது ஆசேர் கோத்திரம், மனாசே கோத்திரம். ஆசேர் கோத்திரம் யாக்கோபின் 8வது மகன் ஆசேர் என்பவரின் வம்சம். ஆதியாகமம் 30:13. லேயாளின் வேலைக்காரி சில்பாள் பெற்ற 2ஆம் மகன். ஆதியாகமம் 30:12. யாக்கோபு இவரை ஆசீர்வதித்து முன்னறிவித்தார். ஆதியாகமம் 49:20. மோசே இவர்களை குறித்து முன்னறிவித்தார். உபாகமம் 33:24-25. கோத்திரத்தில் யுத்தத்திற்கு எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். என்னாகமம் 1:40-41. பாகியேல் இவர்கள் கோத்திரத்தில் தலைவனாயிருந்தார். என்னாகமம் 1:13. இவர்கள் கோத்திர சார்பாக சேத்தூர் வேவு பார்க்கச் சென்றார். என்னாகமம் 13:13. கானானி பங்கிட அகியூத் என்பவர் பிரபுவாயிருந்தார். என்னாகமம் 34:27. இஸ்ரவேலரின் பயணத்தில் பாகியேல் தலைவனாயிருந்தார். என்னாகமம் 10:26. பாகியேல் ஆசேர் சன்னதிக்கு சேனாதிபதியாய் முன் சென்றார். என்னாகமம் 2:27. ஆசாரிப்பு கூடார திறப்பில் பாகியேல் காணிக்கை செலுத்தினார். என்னாகமம் 7:72-77 வரை. ஆசேருடைய குடும்ப வம்சங்கள். என்னாகமம் 26:44-47 வரை. இவர்களில் கானானுக்குள் சென்றவர்கள் 53,400 பேர். என்னாகமம் 26:47. ஆராதனையில் சாபம் கூறப்படும் பொழுது நிற்க வேண்டியவர்கள். உபாகமம் 27:13. 5ஆம் சீட்டு விழுந்து எல்லைகளை பங்கிட்டுக் கொண்டனர். யோசுவா 19:24-31 வரை. அடுத்த பகுதியில் மனாசே கோத்திரத்தை குறித்து காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.